ஹாய் ஃப்ரெண்ட், வாங்க இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, நம்ம வீட்டுங்களில் சில ரூம்களில் வந்து ரெகுலேட்டர்லே இருக்காது. பாருங்கள், சுவிட்ச் பாக்ஸில் காட்ட பாருங்கள், ரெகுலேட்டர்லே கிடையாது. அதனால் என்ன வேணால் ஃபேன் எல்லாம் வந்து ஃபுல் ஸ்பீடில் ஓடும். ஃபுல் ஸ்பீடில் ஓடுறதுனால நம்ம இந்த மழை காலத்தில் பனி காலத்துலலாம் நம்ம எங்கள் ஒய்ஃபு டைலருங்கிறதுனால தைக்க முடியல, எல்லாம் பறந்து போயிடுது. அதுக்காக உட்கார முடியறதில்ல. அதனால் அதை குறைக்கிறதுக்காக ரெகுலேட்டர் ஒன்று ஃபிட் பண்ணிக்கலான்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்துக்கிறேன். வாங்க நம்ம அதை எப்படி ஃபிட் பண்ணுறதுன்ற பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். சுவிட்ச் பாக்ஸ் எல்லாம் கழட்டிக்குவோம். இது வந்து எலக்ட்ரிக்கல் தெரிஞ்சவங்க பண்ணணும், இல்லைனா எலக்ட்ரிஷியனை கூப்பிட்டு வந்து தான் பண்ணணும். அது முக்கியமானது. யார் வேணாலும் பண்ண முடியாது, ஏன்னா கரண்ட்டு உயிருக்கு ஆபத்தானது. அதனால் இது எலக்ட்ரிஷியன் கூப்பிட்டு வந்து வேலையை பாருங்கள். இல்லை ஸ்க்ரூவெல்லாம் கழட்டிக்கலாம். எங்கள் ஒய்ஃபு டைலருங்கிறதுனால இந்த சின்ன சின்ன துணிகள்லாம் காற்றுல பறந்து போயிடுது. அதுக்காக தான் முக்கியமாக மாற்றுறேன். ஃபுல் ஸ்பீடு ஓட வேண்டியது, அதனால் ஃபேன் ஆஃப் பண்ணுது. ஃபேன் ஆஃப் பண்ணிட்டால் கொசு தொல்லை வேறு. அதனால் இது எப்படியாவது குறைக்கலான்னு சொல்லிட்டு தான் அது ரெகுலேட்டர் ஃபிட் பண்ணிடலாம் அப்படின்ட்டு. இது கன்சீல்டுங்கிறதுனால சின்ன பாக்ஸாங்கிறதுனால அப்போ ஃபிட் பண்ண முடியல. சுவிட்செல்லாம் நிறையா தேவைப்பட்டது. இப்போ அதுக்கு போகிற மெயின் ஆஃப் பண்ணிக்குவோம். ஏன்னா லைன் ஆஃப் பண்ணிட்டு தான் வேலை பார்க்கணும். மெயின் ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ ஒயரெல்லாம் ஃப்ரீயாக எடுத்து விட்டுக்குவோம். அதில் இருக்கிற டஸ்ட்டெல்லாம் க்ளீன் பண்ணுவோம். ஃபுல்லாக டஸ்ட்டு ஓவராக இருக்குது. நான் என்கிட்ட துணியாக பண்ணுறேன். நீங்கள் ப்ரஷ் இருந்தால் கூட பண்ணுங்கள். ப்ரஷ்ஷில் பண்ணால் கூட இன்னும் ஈஸியாக பண்ணலாம். நான் கையில் துணியை வச்சு எல்லாத்தையும் தொடச்சி விட்டேன். சேஃப்டியாக வேலை பார்க்கணும். மறுபடியும் சொல்கிறேன், எக்ஸ்பீரியன்ஸ் ஆனவங்க எலக்ட்ரிக்கல் தான் வேலை பார்க்குறவங்க தான் இதில் வேலை செய்யணும். நீங்கள் யாரை வீட்டுக்கு இருக்கிறத கழட்டி பண்ணிடாதீங்க. எலக்ட்ரிஷியனை கூப்பிட்டு மாற்றி கொடுங்கன்னா மாற்றி கொடுத்துருவாங்க. இப்போ எல்லா சுவிட்சுமே நமக்கு வந்து ஃபுல்லாக இருக்குது. எந்த சுவிட்சும் வந்து ஃப்ரீயாக இல்லை, கேப்பு. அதனால் என்ன பண்ணால் எதையாவது ஒரு யூஸ் இல்லாத பாயிண்ட்டை வந்து டம்மி பண்ணிவிட்டு அந்த இடத்துல ரெகுலேட்டரை போட்டு நம்ம கனெக்ஷன் கொடுக்கணும். அதுக்கு இப்போ ஒரு சுவிட்சை வந்து நம்ம கழட்டணும். ஒரு சுவிட்சை கழட்டணுன்னாக்கா அதை ஒயரிங் கழட்டி விட்டுட்டு அந்த மெயின் லைன் நம்ம கொடுத்துருப்பீங்களா லிங்க் மாதிரி, அந்த லிங்க்கை கழட்டணும். ஏன்னா இதில் வந்து ஃபேன் வந்து மூணாவது சுவிட்சுன்னும் போது அது வரைக்கும் நம்ம கழட்டி தான் ஆகணும் 3 சுவிட்சையை. எல்லாத்தையும் கழட்டிக்குவோம். ஒவ்வொரு சுவிட்சையாக கழட்டுங்க. இது வந்து ப்ரெஸ் டைப் சுவிட்சு தான். அதனால் கொஞ்சம் கழட்டும் போது ஜாகிரதையாக கழட்டினா, அந்த லாக் உடஞ்சிருச்சுன்னா திருப்பி போட முடியாது. அப்புறம் புதுசாக தான் போடணும். பாருங்கள், ரெகுலேட்டர் வச்சு காட்ட பாருங்கள். 3 சுவிட்சை கழட்டிட்டேன். ஒரு லைட்டு சுவிட்சு வந்து டம்மியாக இருந்தது, அது யூஸ் இல்லாமல் இருந்தது. பாருங்கள், ரெகுலேட்டர் மாட்டிட்டுங்களா? ரெகுலேட்டர் மாட்டியாச்சு. நான் கரெக்டான பொசிஷன் கரெக்டாக இருக்குதுன்னு செக் பண்ணி பார்த்துக்கிட்டேன். இப்போ மற்ற சுவிட்சையும் பழைய மாதிரி ஃபிட் பண்ணிடலாம். ஏன்னா அந்த ஃபேன் சுவிட்ச் பக்கத்துலேயே போட்டால் தான் நமக்கு கண்ட்ரோல் பண்ணுறது ஈஸியாக இருக்கும். எண்டில் போட்டோம்னா நமக்கு சுவிட்சு ஒரு பக்கம் அது ஒரு இது இருக்கும். இப்போ லைட் சுவிட்ச் எல்லாம் மாற்ற வேண்டியதாக இருக்கும். அதனால நம்ம அது பக்கத்துலேயே போட்டுடலாம்னு சொல்லிட்டு அது பக்கத்துலேயே போட்டேன். அந்த மெயின் லைன் லூப் இருக்குது இல்லைங்களா, அது வந்து அந்த ஃபேன் ரெகுலேட்டருக்கு முன்னாடியே கட் பண்ணிவிட்டு அதிலேருந்து அந்த லூப்லேருந்து ஒரு ஒயர் எடுத்து இந்த 2 சுவிட்சுக்கும் மெயின் லைன் கொடுக்கணும். அது வந்து ஒரு ஒயர் ஒன்று லூப் எடுத்து கொடுத்துக்குவோம். முதல்ல எல்லாம் ஃபிட் பண்ணிக்குவோம். இல்லை சுவிட்செல்லாம் கரெக்டாக லாக் ஆகிடுச்சா என்னன்னு பார்க்கணும். பாருங்கள், ஒயர் பார்த்துங்க. நான் மறுபடியும் ரெகுலேட்டர் உங்களுக்கு கழட்டிகிட்டே காட்டுறேன். ஏன்னா அது ரெகுலேட்டரோட கனெக்ஷன் கொடுக்குறது கஷ்டமாக இருக்குது. பாருங்கள், இந்த 2 சுவிட்சுக்கும் ஒரு லூப்பு கொடுத்துட்டு அதுலேருந்து ஒயர் எடுத்துகிட்டு வந்து, ஏன்னா சுவிட்சுக்கு வந்து மெயின் லைன் வரணும் இல்லைங்களா, அது எலக்ட்ரிக்கலுக்கு தெரியும். அதுலேருந்து கொண்டாந்து இந்த இதில் இருக்கிற இந்த மெயின் இந்த லூப் இருக்குது இல்லைங்களா, அந்த லூப்புக்குள்ளேயே கனெக்ஷன் கொடுத்துட்றேன்.
ஸ்க்ரூ லூஸ் பண்ணிவிட்டு அந்த லூப்லேயே கொடுத்துட்றேன். ஏற்கனவே இருக்கிற மெயின்லேயே கொடுத்துட்டோம்னா இப்போ அந்த சுவிட்சுக்கும் வந்துடும். இப்போ ரெகுலேட்டர் மாட்டிக்கலாம். ஏன்னா ரெகுலேட்டர் வச்சுன்னு கனெக்ஷன் கொடுக்க முடியல, அதனால தான் கழட்டிட்டு மறுபடியும் மாட்டுறேன். இப்போ எல்லாம் மாட்டி முடிச்சாச்சு. இப்போ வந்து பாயிண்ட் ஒன்றுத்துக்கும் கொடுக்கணும். இப்போ ஏற்கனவே இருந்த லைட் பாயிண்ட்லாம் அப்படி கொடுக்குறேன். ஏன்னா அந்த சுவிட்செல்லாம் கழட்டினா தான் போட முடியுங்கிறதுனால கழட்டியிருந்தேன். இப்போ இது வந்து இன்னொரு ரூமுக்கு போகிற லைட்டு, கிச்சனுக்கு, அதனால் கழட்டிதான். இப்போ ஒன்று ஒன்றா கழட்டிட்டு ஒவ்வொரு சுவிட்சையும் கனெக்ஷன் கொடுத்துட்றேன். அந்த யூஸ் பண்ணாத டம்மியான சுவிட்சையை தான் நான் வந்து கழட்டிட்டு அந்த ஒயரை வந்து டேப் அடித்து வச்சுருக்கிறேன். நான் அப்படியே வைக்கக்கூடாது. அது ஒரு லைட் பாயிண்ட் வந்து யூஸ் இல்லை, இதில் இடம் இல்லாதனால தான் அது மாதிரி பண்ண வேண்டியது. இதே பாக்ஸ் பெருசாக வச்சுருந்தோம்னா அப்போவே கன்சில் பண்ணும்போதே யூஸாக இருக்கும். இப்போ நம்ம சின்னதாக வச்சதுனால இப்போ வைக்க முடியல. அதனால் எப்பயுமே பாக்ஸ் வைக்கும்போது கொஞ்சம் பெருசாகவே வச்சிடணும். திடீர்னு ஃப்யூச்சரில் மாற்றணும் போது கஷ்டமாக இருக்குது. ஏன்னா அப்போதைக்கு ஏதாவது ஒரு இதை நம்ம வச்சு கணக்கு பண்ணி இது பண்ணிவிடுவோம். ஆனால் ஃப்யூச்சரில் திடீர்னு எதனா மாடிஃபிகேஷன் பண்ணலான்னா முடியாது. இப்போ இந்த ரெகுலேட்டரில் 2 ஒயர் இருக்குங்க பார்த்தீங்களா, அந்த ஒரு ஒயரையும் அந்த ஃபேனுக்கு போகுது பார்த்தீங்களா ஃபேஸ் லைன், அந்த ஒயரையும் ரெண்டையும் ஜாயின் பண்ணிடணும். அந்த சுவிட்சிலேருந்து கழட்டிட்டு அதிலேருந்து கழட்டிட்டு ஃபேன் ரெகுலேட்டர் ஒயர் ஒன்றையும் அந்த ஃபேனுக்கு போகிற ஒயரையும் ஒன்றையும் ஜாயின் பண்ணிடணும். ஃபேனில் ரெகுலேட்டர் 2 ஒயர் இருக்கு இல்லைங்களா, அது ஒரு ஒயர் ஃபேனுக்கு ஸ்ட்ரைட்டாக போயிடும். இன்னொரு ஒயரு வந்து அது லைன் கொடுக்கணும். இப்போ அதை கழட்டிட்டு டம்மி பண்ணி வச்சுருவோம். அது ஃப்ரீயாக இருந்தது இல்லைங்களா, இப்போ நம்ம டம்மி பண்ணி ரெகுலேட்டர் போட்டோம்ல, அந்த ஒயர் அது என்ன டேப் அடித்து வைக்கணும். இப்போ இந்த ரெகுலேட்டரில் இன்னொரு ஒயர் இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து எடுத்துகிட்டு வந்து சுவிட்சில் ஆன் பண்ணால் லைன் வர மாதிரி கொடுக்கணும். அந்த சுவிட்சில் கொடுக்கணும். சுவிட்சில் இருக்கிற ஒயரை கொடுத்துட்டு நல்லா டைட் மட்டும் நல்லா பண்ணிடணும். கொடுத்துட்டு கனெக்ஷன் கொடுத்துட்டு வேறு ஆன் பண்ணிவிட்டு ரெகுலேட்டர் போடுறேன் பாருங்கள். இப்போ ஸ்லோவாக வைக்கிறேன். முதல்ல இப்போ ஸ்லோவாக ஓடுதுங்களா, இப்போ இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணுறேன் பாருங்கள், அதிகம் பண்ணுறேன். ஸ்லோவாக ஓடுதா, இப்போ இன்க்ரீஸ் பண்ணுறேன் பாருங்கள். ஸ்பீடு இன்க்ரீஸ் பண்ணுறேன்னா கொஞ்சம் அதிகமாகுது. கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஃபுல் ஸ்பீடு ஓடுது பாருங்கள், எவ்வளோ ஃபாஸ்ட்டாக ஓடுது பார்த்தீங்களா. தேவைன்னா குறைச்சிக்கலாம். முக்கியமாக எங்கள் ஒய்ஃப் வந்து டெய்லரிங்கிறதுனால தைக்கிறாங்களா, அவங்க தைக்கும்போது துணியெல்லாம் பறக்குது. அதுக்காகவே மெயினாக நான் குறைக்கிறேன். அவ்வளோதான், செக் பண்ணியாச்சுங்களா, அவ்வளோதான். இப்போ ஃபிட் பண்ணிடலாம், அவ்வளோதான், வேலை முடிஞ்சுது. இப்போ அதே மாதிரி பழைய மாதிரி நம்ம கவர் போட்டு ஸ்க்ரூலாம் ஏற்றி டைட் பண்ணி கவர் போட்டுடலாம். அவ்வளோதான், டாப் கவர் ஃபிட் பண்ணியாச்சு. அந்த சுவிட்சு இதை பிளேட்டை இப்போ அடுத்து அதுக்கு மேலே இருக்கிற கவரை வந்து ஃபிக்ஸ் பண்ணிவிடுவோம். இதுபோல் ஏதாவது சுவிட்சு சேஞ்ச் பண்ணணும், அந்த மாதிரி பண்ணணுன்னா ஏதாவது டவுட்டு எப்படி பண்ணுறதுன்னு கேட்டிங்கன்னா நான் உங்களுக்கு வீடியோ போடுறேன். இந்த வீடியோவை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்டுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். பாருங்கள், இப்போ போட்டுட்டு ஃபேனை ஸ்பீட் பண்ணி பார்க்குறேன். தேங்க்யூ நண்பர்களே, வீடியோ பார்த்ததுக்கு.